தலைவருக்கு திரிசாவும் என்ற கொள்கையுடனும் சிஎம் என்ற நாற்காலி கனவுடனும் இருக்கும் தூய சக்தியை தோளிரிக்க வந்த சாமானிய சக்தி. இவ்வளவு நாள் ஸ்டூடியோவில் நடந்த ஷூட்டிங் இப்போ பொதுமக்கள் மத்தியிலே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட பாருங்களேன், அவரால் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச முடியுதான்னு பாருங்க. அது முடியாது அவரால். ஹலோ, வணக்கம். இது அரசியல் வம்பு நண்பர்களே. இது அரசியல் விமர்சனத்துக்கான புதிய முயற்சி. வாழ்த்துங்கள், வளர்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நம்ம இந்த அரசியல் விமர்சனத்தை கேள்வி பதில் கொண்டு போயிடலாங்களா? தாராளமா கேளுங்க. என்னோட அரசியல் அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். ஐயா, உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 30 வருஷம் அரசியல் நிலவரத்தை பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடுல என்ன நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும். கடந்த 2 வருஷமா விஜய் இந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த அரசியல் நிலவரம் எல்லாமே ஒரு சேஞ்ச் ஆகிக்குன்னு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எங்கே அரசியல் நடக்குது? ஷூட்டிங் தானே நடக்குது. இவ்வளவு நாள் ஸ்டூடியோவில் நடந்த ஷூட்டிங் இப்போ பொதுமக்கள் மத்தியிலே நடந்துகிட்டு இருக்கு. எப்படி, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவர் எப்படி இப்ப கால்ஷீட் கொடுத்து நடிச்சு உச்சக்கட்ட நடிகர் ஆனாரோ அதே மாதிரிதான் இப்பவும் கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, கட்சி மாநாடு இருந்தாலும் சரி, பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, கால்ஷீட் குடிச்சு அதிகபட்ச கோடி பணத்தை வாங்கிக்கிட்டு இப்பவும் அதே மாதிரிதான் ஷூட்டிங் நடத்துறாரு. இப்ப கூட பாருங்களேன், அவரால் ஸ்கிரிப்ட் இல்லாம பேச முடியுதான்னு பாருங்க. அது முடியாது அவரால். அப்ப விஜய் அரசியல் செய்யறீங்களா? எங்கதான் அரசியல் செஞ்சாரு? அவர் ஸ்கிரிப்ட் தாங்க படிச்சாரு. மக்களுக்காக எங்கே குரல் கொடுத்துக்காரு? ஒருவேளை அந்த ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் எழுதல போல. என்ன சொல்றீங்க? இப்ப பாருங்க, இது ஒரு படமாக பாருங்களேன். படத்தின் பெயர் டிவிகே, டைரக்ஷன் பிஜேபி, திரைக்கதை வசனம் RSS, தயாரிப்பு ஆதவர்ஜினா. அப்போ அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு எதுவும் இல்லையா? அவங்களுக்கு கொள்கை இருக்குங்க. ஜென்சிக்கு ஐஸும் தலைவருக்கு திரிசாவும் என்ற கொள்கையுடனும் சிஎம் என்ற நாற்காலி கனவுடனும் இருக்கும் தூய சக்தியை தோளிரிக்க வந்த சாமானிய சக்தி நான். நன்றி.